வணக்கம். நான் கீதா அன்பழகன். இன்றைக்கி என்ன பதிவு நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சங்கடங்களை தீர்க்கின்ற சங்கடகர சதுர்த்தி. அதாவது பௌர்ணமி கழித்து வருகின்ற தேய்பிறை சதுர்த்தியை சங்கடகர சதுர்த்தி என்று கூறுவார்கள். சுக்லபட்சத்தில் வருகின்ற சதுர்த்தியை வர சதுர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் விநாயகர் ஜனன நாளாகும். இந்த சங்கடகர சதுர்த்தி என்பது நம்முடைய தீராத நோய்கள், தீராத கடன்கள், அந்த மாதிரி விஷயங்கள் எது எது நமக்கு வேண்டாம் என்று நினைக்கிறோமோ அந்த விஷயங்கள்லாம் விலகி போக வழிபாடு செய்கின்ற ஒரு நாள் சங்கடகர சதுர்த்தி. சங்கடம் என்றால் தேவையில்லாத தொல்லை, அற என்றால் அதை ஒழிப்பது. சங்கடகர சதுர்த்தி. இந்த சங்கடகர சதுர்த்தி எப்பொழுது வருகிறது என்றால், ஞாயிற்றுக்கிழமை 26/5/2024 மாலை 6:28 சதுர்த்த திதி ஆரம்பம். மறுநாள் திங்கட்கிழமை மே 27 மாலை 5:08 வரை இருக்கின்ற இந்த சதுர்த்தி திதியில் நாம் விநாயக பெருமானை எவ்வாறு வழிபாடு செய்ய வேண்டும், என்ன நெய்வேத்தியம் வைக்க வேண்டும், எந்த மாதிரி மந்திரங்களை சொல்லி விநாயகரை அர்ச்சிக்க வேண்டும் என்பது பற்றின பதிவு தான் இந்த பதிவு. சரி, இந்த பதிவு பார்ப்பதற்கு முன்னாடி முதல் முறையாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை அழுத்துங்க. நான் போடுற ஒவ்வொரு பதிவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். சரிங்களா? நான் எப்பவும் சொல்கிற மாதிரி தான் நம்ம வீட்டை சதுர்த்திக்கு முன்னாலே நம்ம வீடெல்லாம் சுத்தமாக துடைச்சிட்டு மாவிலைக்கோ தோரணம் கட்டி மாக்கோலம் போட்டு பூஜை அறையை சுத்தப்படுத்திட்டு பூஜை அறையில் இருக்கிற சுவாமி படங்களுக்கெல்லாம் நல்லா மலர் அலங்காரம் செய்துட்டு வாசனையான மலர்கள் வைக்கலாம், செவ்வந்தி வைக்கலாம். வச்சுட்டு விநாயகர் படம் இருந்தால் பன்னீர் போட்டு தொடச்சி சந்தன குங்குமம் பொட்டு வச்சுட்டு அதுக்கு அருகு சாத்தணும் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் நீங்கள் சிலை வச்சுருக்கீங்க அப்படின்னு சொன்னால் 5 பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யுங்க. ரொம்ப குளுமையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்யுங்க. ஏன்னா இது அக்னி நட்சத்திர காலம் என்பதனால் எல்லா தெய்வங்களுக்குமே நாம் குளுமையாக செய்ய, அனைத்து தெய்வங்களுக்கும் நம்மளால் முடிந்தது ஆலயம் போகிறோம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இளநீர், பால், தயிர், அந்த கரும்பு சாறு, எலுமிச்சை சாறு அந்த மாதிரி வாங்கிட்டு போயிட்டு குளுமையாக கொடுங்க. ரொம்ப வாழ்க்கையில் அதிகமான ஒரு முன்னேற்றத்தை நாம் அடைய முடியும். அந்த மாதிரி நீங்கள் 5 பொருட்களை கொண்டு அபிஷேகம் செஞ்சுட்டு அதற்கும் அருகு சாத்தி நீங்கள் அலங்காரம் செஞ்சுட்டு நெய்வேத்தியமாக எண்ணெய் வைக்கணும் அன்னைக்கு அப்படின்னு சொன்னால் தயிர் சாதம் வைக்கலாம், நீர்மோர் வைக்கலாம், அப்புறம் பனம் வெல்லம் கலந்த ஒரு பிரசாதம் எதுவாக இருந்தாலும் பனை வெல்லம் கலந்து சக்கரை பொங்கலுக்கு நம்ம சாதா வெல்லம் போடுவோம். ஆனால் இந்த தடவை நீங்கள் பனை வெல்லத்தில் செய்து வைங்க. பனஞ்சாறு வைக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு என்னென்ன அந்த நுங்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வாங்கி நீங்கள் வைக்கலாம். அந்த மாதிரி ரொம்ப குளுமையான பொருட்களை நீங்கள் அன்றைக்கி பிரசாதமாக வைங்க. வெள்ளரிக்காய் வைக்கலாம். சரிங்களா? அந்த அனைத்தையும் வைத்து நீங்கள் அவல் அந்த மாதிரி நீங்கள் பொட்டுக்கடலை அந்த மாதிரி வைக்கணும் அப்படின்னு சொன்னாலும் மோதகம் நீங்கள் வைக்கலாம். உங்கள் விருப்பம், உங்களுக்கு வாய்ப்பு எப்படி இருக்கோ அதற்கேற்ற மாதிரி ஒரு பிரசாதத்தை விநாயகருக்கு முன்னாடி வச்சுட்டு நீங்கள் மனசார உட்கார்ந்து நீங்கள் தியானம் பண்ணணும். அதாவது பூஜை பண்ணணும். தூபதீப ஆராதனை செய்த பிறகு உட்கார்ந்து இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் 27 முறை அதிகபட்சம் 27 முறை சொல்லுங்கள். குறைந்தபட்சம் ஒரு 7 முறையாவது இந்த விநாயகர் காயத்ரியை இந்த சங்கடகர சதுர்த்தி தினத்தில் வைகாசி மாதத்தில் அக்னி நட்சத்திரத்தில் நாம் சொல்லும் பொழுது அதனுடைய பலன் அபரிதமாக நமக்கு கிடைக்கும். இது என்ன மந்திரம் அப்படின்னா, விநாயகருடைய காயத்ரி தான். ஓம் தத்புருஷாய வித்மகே வக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரஜோதயாத் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் காயத்ரி மந்திரம் சொல்லுங்கள். இது சொல்ல முடியல அப்படின்னாலும் வக்ரதுண்டாய கணபதியே போற்றி, வக்ரதுண்டாய கணபதியே போற்றி அப்படின்னு சொல்லி கூட நீங்கள் சொல்லலாம். ஆனால் காயத்ரி முழுமையாக சொன்னீங்கன்னா அருமையாக இருக்கும். இது 27 முறை சொல்லுங்கள் உட்கார்ந்து. முடியலன்றவங்க 7 முறை சொல்லுங்கள். இந்த மாதிரி சொல்லும் பொழுது ஒரு முறையும் நீங்கள் ஒரு அருகம்புல் கையில் வைத்து கொண்டு சொல்லி அதை எடுத்து விநாயகர் பாதத்தில் வச்சுட்டு நீங்கள் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. என்னுடைய தடைகள், தடங்கள், கடன்கள், சங்கடங்கள், நோய்கள், பணவரவு தடை அத்தனையும் நீங்கணும், எனக்கு செல்வ செழிப்பு கூடணும், என்னுடைய வாழ்க்கை வளரணும், நம்மளுடைய பணம் வளரணும், நம்ம செல்வம் வளரணும், கல்வி வளரணும், நாணம் வளரணும்,
அப்படின்னு எல்லாமே வளரணும் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை அத்தனையும் சங்கல்பம் செய்து கொள்ளுங்க. இந்த மாதிரி செய்யும் பொழுது விநாயகர்கிட்ட இந்த சங்கடகர சதுர்த்தியில் அந்த கோரிக்கை உடனடியாக நிறைவேறும். ஏனென்றால் சூரியனுக்கு அடுத்த நிலையில் இருப்பவர் சந்திரன் பகவான். அதனால் சந்திரனால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்கவும் கேது தோஷம் போகவும் விநாயகரை வழிபட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சந்திர பகவான் தனது தோஷங்கள் நீங்கவும் தனது தேய்மானம் நீங்கவும் தேய்பிறை சதுர்த்தி தினத்தன்று ஸ்ரீ விநாயக பெருமானை நினைத்து கடும் தவம் செய்து சந்திரனின் கலைகள் எனும் பிறைகள் வளர அருள்பாலித்தார். தேய்பிறை என்றாலும் விநாயகரின் அருளால் சந்திரனுடைய தேஜஸ் வளர்ந்தது. அந்த நன்னாளைத்தான் நாம் சங்கடகர சதுர்த்தியாக வழிபட்டு வருகிறோம். அதனால் என்னவெல்லாம் நம்மிடம் இருந்து இழந்திருக்கிறோமோ, அதாவது இழந்த சொத்துக்களாக இருக்கலாம், பேராக இருக்கலாம், புகழாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அவை அத்தனையும் நமக்கு வளரணும், நமக்கு வசதி வாய்ப்புகள் கூடணும், பணவரவு வரணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுறவங்க கண்டிப்பாக இந்த சங்கடகர சதுர்த்தி தினத்தை வழிபாடு செய்தார்கள் என்றால் கைமேல் பலன் அவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. விநாயகர் அருளால் இந்த சங்கடகர சதுர்த்தியை நாமும் வழிபாடு செய்து விநாயகர் அருளை பெற்றுக்கொள்ளுவோம். சரிங்களா? நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.